ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம உலகத்திலே ஒரு பிரமிக்க வைக்கக்கூடிய ஒரு அதிசய விஞ்ஞானி அப்படின்னா அது ஸ்டீஃபன் ஹாக்கிங் தான். பூமி அழிய போற நேரத்துல இந்த 7 விஷயம் கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு தான் சாக போறதுக்கு முன்னாடி ப்ரெடிக்ட் பண்ணிட்டு இறந்து போயிருக்காரு இந்த ஸ்டீஃபன் ஹாக்கிங். அப்படி எந்த மாதிரியான விஷயங்களை ப்ரெடிக்ட் பண்ணிருக்காரு அப்படின்ற பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் வெல்கம் பேக் டு தி நேசம் டாக்கிஸ். நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொன்ன முதல் விஷயம் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட தடுப்பூசிகள். இப்ப யாருக்காவது ஒரு தீராத நோய் வருதுன்னா அதுக்கு மூல காரணம் வைரஸா தான் இருக்கும். அப்படிப்பட்ட அந்த வைரஸையே மரபணு மாற்றம் செஞ்சு அதை மருந்தா பயன்படுத்தினா அதுக்கு பேர் தான் தடுப்பூசி. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் மனுஷங்க தடுப்பூசிகளை அதிகமா பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க. இப்படி இவங்க பயன்படுத்துறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு கேன்சர் வந்திருக்கு அப்படின்னா இந்த மரபணு மாற்றம் செய்யப்பட்ட தடுப்பூசிகளை பயன்படுத்தி அந்த கேன்சரை குணப்படுத்துவாங்க. அதே நேரம் அந்த உறுப்புல மறுபடியும் கேன்சர் வராமையும் தடுப்பாங்க. ஏன் ஒரு படி மேல போய் குடிக்கு அடிமையா இருக்கிறவங்க கூட இந்த தடுப்பூசிகளை பயன்படுத்தி அவங்கள அந்த பழக்கத்துல இருந்து வெளியே கொண்டு வருவாங்க. இப்படி தடுப்பூசியினால ஏகப்பட்ட நன்மைகள் இருந்தாலும் மோசமான பக்க விளைவுகள் அதிகமா இருக்கும். இந்த பக்க விளைவுகள் அதிகமா வர்றப்பதான் உலகத்தோட அழிவே ஆரம்பமாகும். மனுஷனோட அடுத்த ஜெனரேஷனே இல்லாம போகும். இப்படின்னு மரபணு மாற்றம் செய்யப்பட்ட தடுப்பூசிகளை பத்தி பகிரங்கமா ஒரு கருத்து சொல்லியிருக்காரு ஸ்டீஃபன் ஹாக்கிங். அடுத்து இவர் சொன்ன ரெண்டாவது விஷயம் ஏலியன்ஸ். பூமியும் மற்ற கோள்களும் உருவாகிறதுக்கு முக்கிய காரணமா சொல்லக்கூடிய பிக் பேங் தியரி. அது உண்மையா இருந்துச்சுன்னா நம்மள மாதிரியே கண்டிப்பா ஏகப்பட்ட பூமி இருக்கும். அங்கேயும் வேற்று கிரக வாசிகள் இருப்பாங்க. அந்த வேற்று கிரக வாசிகள் ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் கண்டிப்பா நம்ம பூமியை கண்டுபிடிப்பாங்க. அப்படி கண்டுபிடிச்சு பூமிக்கு வர்றவங்க மனுஷங்க கூட நட்பு பாராட்டுறதுக்காக வர மாட்டாங்க. நம்ம மனித இனத்தையே ஒட்டு மொத்தமா அழிச்சு நம்ம பூமியை ஆக்கிரமிச்சிருவாங்க. இது கண்டிப்பா நடக்கும்னு சொல்றாரு. அடுத்து ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொல்லக்கூடிய மூணாவது விஷயம், இவர் இறந்து போறது கரெக்டா 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை பிரெடிக்ட் பண்ணிட்டு சாகுறாரு. நாம என்னதான் பூமியை பாதுகாத்து வந்தாலும் நொடிக்கு நொடி மனுஷங்கனால நாம யூஸ் பண்ற பெட்ரோல், அதுக்கப்புறம் பவர், இது எல்லாமே மனுஷங்கனால ஒட்டு மொத்தமா அழிஞ்சு போயிடும். அது மொத்தமா காலியாகிறதுக்குள்ள மனுஷங்க வேற ஏதாவது வேற்று கிரகத்துல இருந்து இந்த எரிபொருட்களை பூமிக்கு கொண்டு வரணும். அதை மட்டும் மனுஷங்க பண்ணலனா கண்டிப்பா பூமி அழிஞ்சே போயிடும். இப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிட்டு இறந்து போறாரு. அடுத்து நாலாவதா சொன்ன விஷயம், உலகம் அழிய போறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ரோபோட். போக போக மனுஷங்களே வெறுக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா மனுஷனுக்கு இருக்கிற அடிப்படை குணமே தான் சொல்ற விஷயங்களை எதிர்த்து பேசாம கேட்கிற ஆளுங்களை தான் ரொம்ப பிடிக்கும். இதை ரோபோட்ஸ் அதிகமா பண்ண ஆரம்பிக்கும். இதனால ஒவ்வொரு மனுஷனும் ரோபோட்டை விரும்ப ஆரம்பிப்பான். ஒரு ரோபோட் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு நண்பனா இருக்கும், ஃபேமிலி மெம்பருமே ஆயிரும். இன்னும் பல பேர் ரோபோட்ஸை கூட கல்யாணம் பண்ணுவாங்க. இந்த ரோபோட்ஸ் கூட பயாலஜிக்கல் ரிலேஷன்ஷிப் கூட வச்சுக்குவாங்க. இப்படின்னு அதிர்ச்சி தர்ற மாதிரி விஷயத்த சொல்றாரு. இந்த ரோபோட்ஸோட அட்டூழி இதோட நிக்காது. ஒரு மனுஷன் எப்படி தானா சிந்திச்சதுக்கு அப்புறம் மத்த உயிரினங்களை அடிமைப்படுத்தி இன்னைக்கு அவன் மேல இருந்து எல்லாரையும் ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்கானோ, அதே மாதிரி ரோபோட்ஸும் மனுஷங்க கொடுத்த தானா சிந்திக்கிற திறனை வச்சு தன்னோட உரிமைக்காக போராடும். அந்த உரிமை புரட்சியா மாற ஆரம்பிக்கும். இப்படி மனுஷங்களுக்கும் ரோபோட்ஸ்க்கு இடையே ஒரு பெரிய போரே நடக்கும். இந்த போர்ல மனுஷங்க ரோபோட்ஸ்னால கொல்லப்படுவாங்க. மொத்த மனித இனமே ரோபோட்ஸ்னால அழிக்கப்படும். அப்படி ஷாக் ஆகக்கூடிய ஒரு தகவலை தர்றாரு. அடுத்ததா ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொன்ன விஷயம் அணு ஆயுதம். மனுஷனுக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனையே சக மனுஷனா பாக்குறதே கிடையாது. இங்க நீ பெருசா நான் பெருசான்ற போட்டி பொறாமையில ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடிச்சுக்குவானுங்க. அதுவும் சாதாரணமா அடிச்சுக்க மாட்டானுங்க. அவனுங்க கிட்ட இருக்க அணு ஆயுதத்தை வச்சு மாத்தி அடிச்சுக்குவானுங்க. இவங்க யூஸ் பண்ற அணு ஆயுதத்தினால உண்டான அழிவை வச்சு பல 100 வருஷத்துக்கு இந்த பூமியில புல் பூண்டு கூட முளைக்காது. மொத்த பூமியையே இந்த அணு ஆயுதங்களை வச்சு சுடுகாடா மாத்திடுவானுங்க. அப்படின்ற ஒரு அதிர்ச்சிகரமான தகவலையும் சொல்றாரு. இந்த அணு ஆயுதங்களை பயன்படுத்த பூமியோட அழிவு ரொம்ப பக்கத்துல இருக்குன்னு அர்த்தம். அடுத்த ஆறாவதா ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம், பூமி அழிய போறதுனால ரொம்ப பக்கத்துல நெருங்கிருச்சு. அதுக்கு உதாரணமான முக்கியமான விஷயங்கள் தான் எரிபொருள் பற்றாக்குறை. நம்மளோட ஏர் எப்பயோ பொல்யூட்டட் ஆயிருச்சு. கண்ணுக்கு தெரியாத புரிஞ்சுக்க முடியாத ஏகப்பட்ட நோய்கள் புதுசா வருது. இன்னும் 100 வருஷத்துக்குள்ள மனுஷன் பூமி மாதிரி இருக்க ஒரு வேற்று கிரகத்தை கண்டுபிடிச்சே ஆகணும். அந்த வேற்று கிரகத்துல மனுஷன் ஒரு ஏலியனா போய் ஆக்கிரமிச்சு குடிபெயரணும். அப்படி பண்ணா மட்டும்தான் நம்மளால உயிர் பிழைக்க முடியும்னு சொல்றாரு. சரி, இவர் சொல்ற லாஜிக் பிரகாரம் சூரிய குடும்பத்துல இருக்கிற நிலாவில போய் குடிபெயரலான்னு பார்த்தா அங்க அடிக்கடி நில அதிர்வு ஏற்படும். அந்த நில அதிர்வில் நம்ம கட்டுற கட்டடங்கள்லாம் இடிஞ்சு தரமாட்டமாயிரும். சரி, செவ்வாய் கிரகத்திலேயாவது போய் வாழலான்னு பார்த்தா அங்க 90% கார்பன் டை ஆக்சைடு மட்டும்தான் இருக்கு, ஆக்சிஜனே கிடையாது. விவசாயம் பண்ணலான்னு பார்த்தா அங்க இருக்கிற டாக்ஸிக்கான சாயில், அதாவது அதிக விஷத்தன்மை உள்ள மண் நாம பண்ற விவசாயத்தை அழிச்சிரும். அதுக்கு அங்க உரைய வைக்கிற குளிர் இருக்கும். இதுல மனுஷங்க செவ்வாய் கிரகத்துல வாழணும்னு நினைக்கிறதே ஆபத்தான விஷயம் தான். சூரிய குடும்பத்துல தான் இந்த மாதிரி ஒரு கோள் இல்ல. ஆனா நம்ம பூமியில இருந்து 1400 ஒளியாண்டு தாண்டி கெப்லர் 452b அப்படின்னு ஒரு கோளை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த கிரகத்துல மனுஷங்க சுவாசிக்கிறதுக்கு தேவையான ஆக்சிஜனும் இருக்கு, நம்ம உயிர் வாழ்றதுக்கு தேவையான தண்ணியும் இருக்கு. ஆனா 1400 லைட் இயர்ஸை தாண்டி மனுஷங்கனால டிராவல் பண்ண முடியுமா? அந்த கிரகத்துக்கு போறதுக்கான வாகனங்கள் நம்ம கிட்ட இருக்கா அப்படின்ற கேள்விக்கு பதிலே இல்ல. ஒரு 100 வருஷத்துக்குள்ளேயாவது கண்டுபிடிச்சிருவாங்களாம் கேட்டாலும் தெரியல. கடைசியா ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொன்ன 7வது விஷயம், முன்னாடி சொன்ன 6 விஷயங்களை மனுஷங்க மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணாம விட்டுட்டாங்கன்னா இந்த 7வது விஷயம் கண்டிப்பா நடக்கும். அதுதான் குளோபல் வார்மிங், அதாவது புவி வெப்பமயமாதல். இன்னும் ஒரு சில வருஷங்கள்ல மக்களோட எண்ணிக்கை அதிகமாயிரும். அதாவது நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மக்களோட எண்ணிக்கை
எண்ணிக்கை அதிகமாயிட்டே போகும். இதனால நம்ம யூஸ் பண்ற எரிபொருள்லாம் மொத்தமா வத்தி போயிடும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பூமியோட வெப்பநிலை அதிகமாயிட்டே போகும். இது எந்த அளவுக்கு அதிகமாகும்னா சூரியனுக்கு பக்கத்துல இருக்கிற வெள்ளி கிரகம் இருக்குல்ல, அதோட வெப்பநிலைக்கு ஈக்குவலா போயிடும். அதுக்கப்புறம் சல்பூரிக் ஆசிட் மழை பெய்யும். ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி பூமி கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டே வரும். ஃபைனலா பூமி வாழ்றதுக்கு தகுதி இல்லாத ஒரு இடமா மாற ஆரம்பிச்சிடும். இப்படித்தான் ஒட்டுமொத்த பூமியை அழிய போகுதுன்னு ஸ்டீஃபன் ஹாக்கிங்ன்ற ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி இந்த 7 விஷயங்களை சொல்லிட்டு இறந்து போயிருக்காரு. நீங்க கேட்கலாம், அந்த ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொல்றது எதுக்கு இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கணும், அவர் என்ன அவ்வளவு பெரிய ஆளான்னு கேட்கலாம். 45 வருஷம் நடக்க முடியாம, பேச முடியாம, கை கால கூட அசைக்க முடியாம ஒரு வீல் சேர்ல தான் வாழ்க்கை நடத்திருக்காரு. அப்படிப்பட்ட ஒருத்தர் வெறும் விரல் அசைவை வச்சு இவ்வளவு விஷயங்களை நுண்ணிப்பா சொல்லியிருக்காருன்னா அவர் சொல்றதை கொஞ்சம் கேட்டுத்தான் ஆகணும். அவர் சொன்ன எந்த விஷயமுமே இயற்கைக்கு மாறானதோ இதெல்லாம் நடக்கவே நடக்காது நம்மளால சொல்லவே முடியாது. ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொன்னதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோல மறுபடியும் மீட் பண்றேன். தேங்க்யூ அண்ட் பாய்.